கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ கையிடும் வேலையிலெல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கடை திறப்பு விழாவிற்காக அழைத்திருந்தார். அங்கே சென்று அவருக்காக நான் ஜெபித்த பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைப்பூட்டினாங்க. இதை சொல்லி நான் ஜெபித்தேன். இன்றைக்கும் நாம் அநேக வேலைகளை செய்கிறோம். அதிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி எந்த வேலையும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மாத்திரமே உபாகமத்தில் சொல்லப்பட்டபடி அந்த 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா 1வது வசனம் சொல்லுது 28:1, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும், அவருடைய வார்த்தையை கவனித்து நடக்கணும். அப்படி நடந்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏற்ற வேளையிலே உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்றும் உன் தேசத்திலே மழை பெய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மா பிசைகிற தொட்டியும் உன் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஆண்டவருடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்கணும், அதை கைகொண்டு வாழணும், செவி கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும். தேவ சித்தத்தின்படி எந்த வேலைகளையும் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே உபாகம் 28:8 சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பலிக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.